ஆராய வியாபாரி ஏழையா இருந்திருக்கிறானா? சிகரெட் தயாரிக்கிறவன், பீடி தயாரிக்கிறவன், பான்பராக்கு தயாரிக்கிறவன், செல்போன் தயாரிக்கிறவன், கார் தயாரிக்கிறவன், குண்டூசி தயாரிக்கிறவன், செருப்பு தயாரிப்பவன் எவனாவது ஏழையா? எவனாவது கடன்காரனா? இல்லை. உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் கூடியவன் விவசாயி மட்டும் எப்படி கடன்காரனானான்? எப்படி ஆனான்? ஒரு கால் செருப்பு தைப்பவன் கூட இந்த செருப்பு 500 ரூபாய் என்றால் 500 ரூபாய். ஒரு குண்டூசி தயாரிப்பும் கூட இந்த குண்டூசி 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஒரு விளக்க மாத்துக்கட்டை செய்கிறவனுடைய 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஆனால் அவன் விளை வைக்கிற அரிசி, பருப்பு, கரும்பு, தக்காளி, இந்த வெண்டைக்காய், சொரக்காய்க்கு விளைய வைக்கிற விவசாயி விலையை தீர்மானிப்பதில்லை. அன்புடன் பிறந்தவனே, வாங்குபவன் தான் தீர்மானிக்கிறான். அந்த இடத்தில் தான் விவசாயி தோற்கிறான். விவசாயியே கடன் காணலானான். ஒரு நாட்டில் ஒரே ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடே ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார். அப்படி என்றால் உன் நாடு எவ்வளவு பெரிய ஏழை நாடு என்பதை நீ அறிந்து கொள். டாஸ்மார்க் சரக்கை எப்படி வைத்து குளிரூட்டப்பட்ட அறையிலே பாதுகாக்கிறார்கள். ஆனால் உயிருக்குயிர் உணவாக இருக்கிற சாப்பாடை தருகிற அரிசி, பருப்பை, அந்த குதிராவளி, கம்பு, வரகு சாமையை எப்படி தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறார்கள் பார். இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர வைக்கப் போகிறியா? இதற்காகத்தான் வாக்கு செலுத்தப் போகிறீர்களா?